கிறிஸ்துவோடு நாம். லெந்து கால தியானங்கள் 32. வேதம், எஸ்தரின் சரித்திரம். தியானம். இந்த நாளிலும் நாம் எஸ்தரின் சரித்திரத்திலிருந்து ஆமானிடமிருந்து 3 காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக பொறுமை, இரண்டாவதாக நன்மை மற்றும் நம்முடைய சிந்தனை, மூன்றாவதாக நம்மேல் விழுந்த கடமை. முதலாவதாக ஆமான் பொறுமை இல்லாதவராய் இருந்தார். அவரிடம் பெருமை இருந்தது. நாம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்கின்ற வசனம் இருக்கிறது. அந்த ஆமான் அந்த இடத்தில் தனக்கு கிடைத்தவற்றை தன்னுடைய சிநேகிதரிடமும் தன் மனைவியிடமும் தன் ஐஸ்வர்யத்தின் மேன்மையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை உயர்த்திய விதத்தையும் பெருமையாய் விவரித்து சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்மில் பலர் சில நேரங்களில் நமக்கு கிடைக்கின்ற காரியங்களை பிறரிடம் பெருமையோடு கூறுகின்றோம். நாம் பொறுமை அற்றவர்களாய் அந்த இடத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் நம்முடைய சுயத்தை மேன்மைப்படுத்தி நான் எல்லாவற்றையும் செய்தேன் என்று சொல்லி நம்மை பெருமைப்படுத்தி நம்மை உயர்த்தி காண்பிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்மை விட்டு நாம் விலக்க வேண்டும். இரண்டாவதாக நமக்கு கிடைத்த நன்மைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஆமானை அந்த தேசத்திலே ராஜா மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருந்தார். அந்த அரண்மனையை அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த மொர்தெகாய் அவரை வணங்காதவற்றை குறித்து மிகவும் மூர்க்கம் நிறைந்தவரானார். இன்று நம்மையும் ஆண்டவர் எவ்வளவோ உயர்த்தினாலும் சில குறைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த குறைகளையே நாம் மிகவும் பெரிதாய் பார்த்து நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை மறந்து அந்த தீமையான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமும் பல நேரங்களில் மூர்க்கம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். அன்பு இல்லாமல், சுவாப அன்பு இல்லாமல் பிறரிடம் மூர்க்கத்தனத்துடன் நாம் நடந்து கொள்கின்றோம். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலிருந்து நாம் நம்மை விட்டு விலக்கி நமக்கு கிடைத்த இந்த நன்மைக்காக நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற உணவு, நமக்கு கொடுத்திருக்கின்ற உடைகள், நமக்கு இருக்கின்ற வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அதையெல்லாம் யோசிக்காமல் எனக்கு இது இல்லையே என்று சொல்லி நம்முடைய குறைகளையே பார்த்து அதற்காக ஆண்டவரை நோக்கி நாம் மூர்க்கம் நிறைந்தவர்களாய், முறுமுறுப்பு நிறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்மை விட்டு நாம் அகற்றுவோம். மூன்றாவதாக கடமை. ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட கடமை அந்த தேசத்தை பாதுகாப்பது. ஆனால் அந்த ஆமான் செய்த காரியம் என்ன? அந்த மொர்தெகாயை கொல்வதையே தன்னுடைய கடமையாய் மாற்றினார். துணிகரமான பாவம் செய்தார், உக்கிரம் நிறைந்தார். காரணம், தன்னுடைய கடமையை மறந்தார். இன்று நாமும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்கின்ற அவருடைய பிரதான கடமையை மறந்தவர்களாய், சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்கின்ற அந்த பிரதான கடமையை மறந்தவர்களாய், தேவனுக்கு பயப்படாமல் ஆமானை போல் துணிகரம் நிறைந்தவர்களாய், உக்கிரம் நிறைந்தவர்களாய் உலக பாவத்திலும் சாபத்திலும் மாண்டு போய் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம் உள்ளத்தில் உணர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவரோடு அழிவில்லாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்முடைய கடமை என்னவென்று இந்த நாளில் சீர்தூக்கி பார்ப்போம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலிருந்து அழிந்து போகாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற பெருமையை அகற்றி போடும். எங்களுக்குள் இருக்கின்ற குறை உள்ள சிந்தனையை மாற்றி போடும். எங்கள் கடமையை மறந்து நாங்கள் செய்கின்ற பாவங்களை மன்னித்து சிலுவையிலே எங்களுக்கு நீர் சிறந்த வெற்றியை மனதில் நினைவு கொண்டவர்களாய் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்து உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன்.